அரசியல் குறுக்கீடுகளிலிருந்து சிபிஐக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் புதிய சட்டத்தை கொண்டு வருவது குறித்து ஆராய நிதியமைச்சர் சிதம்பரம் தலைமையில் அமைச்சர்கள் குழுவை பிரதமர் மன்மோகன் சிங் அமைத்துள்ளார். நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் நடந்த முறைகேடுகள் குறித்து 11 வழக்குகளை பதிவு செய்து சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்த வழக்குகள் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டிய சிபிஐயின் விசாரணை அறிக்கையை மத்திய சட்ட அமைச்சர் அஸ்வனிகுமார் மற்றும் பிரதமர் அலுவலகம், நிலக்கரித்துறை இணைச் செயலர்கள் திருத்தியது தேசிய அரசியலில் பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இந்த விவகாரத்தில் மத்திய அரசு மற்றும் சிபிஐ ஆகியவற்றின் செயல்பாட்டை கடுமையாக கண்டித்த உச்சநீதிமன்றம், அரசு மற்றும் அரசியல்வாதிகளின் தலையீடுகளிலிருந்து சிபிஐயை பாதுகாப்பதோடு சுதந்திரமான புலனாய்வு அமைப்பாக உருவாக்கும் வகையில் புதிய சட்டத்தை கொண்டுவர வேண்டும் எனவும் உத்தரவிட்டது. இந்நிலையில் சிபிஐக்கு மேலும் சுதந்திரம் வழங்கும் வகையில் புதிய சட்ட வரைவை உருவாக்குவதற்காக மத்திய அமைச்சரவை குழுவை பிரதமர் மன்மோகன் சிங் செவ்வாயன்று அமைத்துள்ளார். நிதியமைச்சர் சிதம்பரம் தலைமையிலான அந்த குழுவில் சட்ட அமைச்சர் கபில் சிபல், வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித், இணை அமைச்சர் வி நாராயணசாமி ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர். சிபிஐயை சுதந்திரமான அமைப்பாக உருவாக்குவதற்கான புதிய சட்டத்தை ஜூலை 10ஆம் தேதிக்குள் கொண்டுவர வேண்டும் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கெடு விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.